இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஆக்ட்ரஸ் நயன்தாரா உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஒரு டைரக்டராக நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்திங்கன்னா சுதந்திரம், விடுதலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு லிமிட்டேஷன், ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஹியூமன் பயாலஜி சிஸ்டமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், லீவு டேஸ் எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இங்கே சுதந்திரம், விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் மோட்சம். அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பவர்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, யுகமாக தவம் பண்ணால் தான் கிடைக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கெலாம் ரொம்ப ஒரு கடினமான பயிற்சியெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கெலாம் யுகமாக தேவைப்படும். சரி, இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும், விக்னேஷ் சிவனுக்கு முன்னாடி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும், உங்களுடைய வருங்கால குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் பணம் சேர்க்குறத நினச்சி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. அது இல்லாமல் கர்மாப்படி சினிமாவிலேருந்து விலகிறதுக்கான சான்சஸ் நீங்களே அதிகம் ஏற்படுத்துகிறீங்க. குறுக்கு வழி எப்பயுமே சில நேரத்தில் செட் ஆகாது. அதனால் மூவிஸ் ஸ்டூடியோ, சினிமா இண்டஸ்ட்ரி தவிர வேறு இண்டஸ்ட்ரீஸ் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டராக இருக்கும். அடுத்தது என்னென்னா, நல்லா சம்பாரிச்சிட்டு நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுன்றது யாருக்குமே விருப்பம் இல்லை. இன்னும் பெங்களூர் போயிருக்கணும், இல்லை கேரளா போயிருக்கணும், இல்லை ஃபாரின் போயிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சம்பாரித்து நீங்களே நிம்மதியாக இல்லாமல், மற்றவங்களுக்கு ஒரு சேவை செய்யாமல், எதுக்குமே ஒரு பயன் இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால தான் எவ்வளவோ எரர். ஓகே, அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நீங்களே தேர்ந்தெடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, விக்னேஷ் சிவனை மேரேஜ் பண்ணிக்கிங்க, அவர் கூடயே இருங்க, அதுதான் கரெக்டு. ஓகே, மற்றபடி நேரில் வாங்க, பேசலாம். ஓகே, சரி. அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ். நான் பார்த்திங்கன்னா அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி வச்சுருக்கேன். சைலேந்திர பாபு, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் நிர்வாகிகளாக இருக்காங்க. மற்றபடி சில செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் ஓகே, நீங்கள் ரன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் தான் கவனிச்சிக்கணும். ஓகே, இது சென்னை, பெங்களூர் தொழில் நகரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் ரன் பண்ணுங்கள் உங்கள் கம்பெனியை. ஓகே, சரி. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சென்னை நான் வந்தபோது ஏபி செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அவர் பேர் ஆனந்தன். இதில் என்னென்னா, ஒரு ஆனந்தன்னா ஒரு பேர் சொன்னால் அது லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி நினச்சிக்கூடாது. ஓகே, அதனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஆனந்தன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சென்னை வந்தபோது சென்னையில் இருக்கிறவங்களா ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவரு கம்பஞ்சோறு அது இதுன்னு சாப்பிட்டதுனால நான் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுது அப்படின்னாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தன்னை உயர்வாகவும் மற்றவங்களை தாழ்வாகவும் நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ஒரு எரர் அப்பப்போ. ஓகே, இதில் என்னென்னா, அவர் கம்பெனி அவரே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பர்சனலாக என்கிட்ட ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஒரு கிளைண்ட் மாதிரி. அவருக்கான பதில் நான் சொல்கிறேன். உங்களோட கம்பெனி நீங்கள் தான் ரன் பண்ணிக்கணும். நான் தனியாக அட்லஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, வேணால் நீங்கள் என்னதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களில் ஜாயின் பண்ணிக்க முடியாது. ஓகே, அந்த ஏபி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வேணால் என்னென்னு பார்க்கலாம். ஆனால் மற்ற சில செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்கெலாம் பேர் நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. 80%, 50%, 60%, 70%, 100%ன்ற பர்சன்டேஜ் மட்டும் இருந்தால் போதும். நேம் மாற தேவையில்ல. சில கம்பெனி மட்டும் நேம் வேணால் மாற்றிக்கலாம். ஓகே, மற்றபடி தேவையில்லாமல் எரர் பண்ணாதீங்க. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். தேவன் ஸ்டுடியோ 7 o'clock
See you next video.